everyone, welcome to Concept Kalvi channel. In this channel you are going to learn PG English Literature semester 4. So we will cover all subjects but we will majorly focus on UGC NET set paper and we will also cover other related subjects based on Periyar University syllabus PG English Literature. We will go through semester 2 and semester 4 syllabus. So the classes will be explained in bilingual method, English and Tamil, so that everyone can easily understand. So we are going through bilingual method, so it will be easy for everyone. So we are going to go through bilingual method. So I'll start in bilingual method. So we are going, so okay, now on the bilingual method la porom. So English literature for NET NTA NET set and GATE. ஸோ இந்த பேப்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எலக்டிவ் பேப்பர். இது இல்லாமல் 3 பேப்பர்ஸ் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் இருக்குது, 5 பேப்பர்ஸ் இருக்குது செமஸ்டர் 4ல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம இந்த பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற பேப்பர்ஸ் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெட் செட் பேப்பர்லேருந்து போவோம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் உங்கள் பெரியார் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் யூனிட் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். இது பேப்பர் 1. ஸோ நெட் சிலபஸ் பேஸில் சொல்கிறேன். நெட்டுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸோ பைலிங்குவல் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நெட் பேஸ்டு தான், பட் வந்து ரொம்ப டீட்டெயில்டு மேனரில் போகாது, யூனிவர்சிட்டி சிலபஸ் தகுந்த மாதிரி போகும். பட் வி வில் கவர் எவ்ரி திங். ஸோ நம்ம எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ சிலபஸில் இல்லாததும் கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து பேப்பர் 1 டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். ஸோ இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் யூனிவர்சிட்டியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து பேப்பர் 1 கம்பல்சரி யூனிவர்சிட்டியில் கொடுத்தது வாங்கிக்கோங்க. ஸோ பேப்பர் 2க்கு இஃப் யூ நீடட் யூ கேன் பை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து மிச்சம் இருக்க 4 யூனிட்டையும் கவர் பண்ணும், ஒரு 2 யூனிட் கவர் பண்ணும், 3 யூனிட் கவர் பண்ணும், அங்கங்கே கவர் பண்ணும். ஸோ ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணாது. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கவர் பண்ணும், லிட்ரரி கிரிட்டிசம் தியரி கவர் பண்ணும், ஓரளவுக்கு கவர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் நம்ம கிளாஸஸ் போக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் வேணும்னா சொல்லுங்கள். நான் புக்ஸ் வச்சு தான் படிப்பேன், ஸோ டெக்ஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் வந்து படிக்கணும் அப்படின்னு. ஸோ யூனிட் 2 நீங்கள் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் படிப்பீங்க. யூனிட் 3ல அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். யூனிட் 4ல லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அண்ட் யூனிட் 5ல லிட்ரரி ஃபார்ம்ஸ். ஸோ யூஜியில் யாராவது லிட்ரரி ஃபார்ம்ஸ்க்கு MH ஆப்ராம்ஸோட புக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ. ஸோ யாராவது வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து ரோட்லெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு அது வாங்கிக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் யூனிட் 2க்கும் லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசம் யூனிட் 4க்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, பட் கம்பல்சரி யூனிட் 1க்கு வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 1க்கு ஃபுல்லாக மிச்ச 4 யூனிட்டும் பேப்பர் 2 கவர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பெரியார் யூனிவர்சிட்டி சிலபஸ். டான்சி சிலபஸ்ங்கிறதுனால மற்ற யூனிவர்சிட்டிக்கும் சேம் சிலபஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூனிட் 2லேருந்து போவோம். பேப்பர் 1 கிளாஸஸும் வரும், பேப்பர் 2 வரும், கலந்து வரும். ஸோ பேப்பர் 2 பண்ணிக்கு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் தி எலிசபெத்தன் சாசரியன் ஏஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாசரியன் ஏஜ், சாசர் டு ஷேக்ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வரும். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் தெரியணும். ஸோ அதுக்காக நான் பேசிக்லேருந்தே போகிறேன். ஸோ கிரீக்கோ ரோமன் லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்து நான் எதுக்குப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூனிட் 4 லிட்ரரி கிரிட்டிசம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தியரிக்கும் கிரிட்டிசம்க்கும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து போனால் தான் நம்ம அடுத்து போஸ்ட் கொலைனல் படிக்கிறனாலும் சரி, அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கிறனாலும் சரி, அதர் லிட்ரேச்சர்ஸ் படிக்கிறனாலும் சரி, உங்களுக்கு இந்த பீரியட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரீக்கோ ரோமன் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அதாவது கிரீக்கோ ரோமன் பீரியட், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அதுக்கப்புறம் வந்து நம்ம மிடில் இங்கிலீஷ் பீரியட், சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ் வருவாங்க. ஸோ உங்களுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா நம்ம சாசர்னு ஒருத்தர் ஹெல்ல வந்து மீன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து யூஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். பட் கிரீக்கோ ரோமன் பீரியட், ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அந்தளவுக்கு ஃபெமிலியராக இருக்காது. ஸோ அதனால நான் அந்த டாபிக்ஸ்லேருந்தே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரீக்கோ ரோமன் லிட்ரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீக்கோ ரோமன் பீரியடோட ஓவர்வியூ. ஸோ அந்த பீரியட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9th century BCலேருந்து 5th century AD வரைக்கும் இருந்துச்சு. இது வந்து 2 கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணும். கிரீக்
ரோமன். ஸோ கிரீக் பீரியட் தான் கிரீக் தான் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரோமன் அப்புறம் ரூலுக்கு வருவாங்க. ஸோ கிரீக்கை வந்து இது பண்ணி ரோமன் ரூலுக்கு வருவாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் கிரீக்கோ ரோமன் பீரியட் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதோட ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக வந்து இங்கே வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து எப்பிக், ட்ராமா, ஃபிலாசபி, போயட்ரி அந்த மாதிரி இந்த எல்லாமே இந்த கிரீக்கோ ரோமன் பீரியட்ல கவர் ஆகும். ஸோ வந்து கிரீக் பீரியடை வந்து கிரீக்கோ ரோமன் பீரியடை வந்து மூணா பிரிப்போம். ஆர்கிக் பீரியட், கிளாசிக் பீரியட், ஹெலனிஸ்டிக் பீரியட் அப்படின்னு மூணா பிரிப்போம். ஸோ ஆர்கிக் பீரியட்ல வந்து ரொம்ப வார் நடக்கும், டைரன்ஸ் இந்த மாதிரி ரூல் மீன்ஸ் வார்ஸ் நடக்கிறது, ஒருத்தர் நாட்டை வந்து கைப்பற்றுறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நம்ம ரூல் பண்ணுறப்ப 2 நாடு சிவில் வார் மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல, இந்த மாதிரி வார்ஸ் நிறையா நடக்கும், சிட்டி ஸ்டேட்ஸில் நிறைய சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கிக் பீரியட் போகும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஆத்தர்னா ஹோமர். ஸோ ஹோமரோட முக்கியமான ஒர்க் என்னன்னா இலியட் அண்ட் ஒடிசி. ஸோ இது ரெண்டும் இலியட்டோட கண்டினியூவேஷன் ஒர்க் தான் வந்து ஒடிசி. எப்படி வந்து பார்ட் 1 பார்ட் 2 மூவி பார்க்குறோம். இப்போ நாம் பார்ட் 1 பார்ட் 2 மூவிக்குன்னா என்ன சொல்லலாம்? ஸோ ஹிஸ்டாரிக்கல் மூவிஸே பார்ட் 1 பார்ட் 2ல இருக்கு. பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அந்த மாதிரி பார்ட் 1 வந்து இலியட், பார்ட் 2 வந்து ஒடிசி. ஸோ இந்த மாதிரி 2 ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நான் பின்னாடி எல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் பீரியட். ஸோ கிளாசிக்கல் பீரியட் வந்து இதுதான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பீரியடில் தான் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஆர்ட்ஸு, சயின்ஸு, மேக்ஸு, கிரிட்டிசிசம், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ எல்லாமே இந்த பீரியட்குள்ளே தான் வருவாங்க. ஸோ கிளாசிக்கல் பீரியட். அடுத்தது ஹெலனிஸ்டிக் பீரியட். இது ஏன் ஹெலனிஸ்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த பீரியடில் தான் வந்து கிரீக் கல்ச்சர் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பொலிட்டிக்கலாக வந்து ரூல் நான் சொன்னல கிரீக் வந்து ஓரளவுக்கு தான் ரூல் பண்ணும், அப்புறம் ரோமன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ல தான் கிரீக் ரூல் வந்து டவுன் ஆயிரும், ரோமன் ரூல் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ ரோமன் கிங்டம் வந்து இந்த பீரியட்ல டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நான் அது மென்ஷன் பண்ணல. ஸோ கிரீக் கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆகும். ரோமன் கிரீக்கோட பொலிட்டிக்கல் பவர் வந்து டிக்ளைன் ஆயிரும், ரோமன் ரூல் வந்துடும். ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கிரீக் பொலிட்டிக்கல் பவர் வந்து டவுன் ஆகி டிக்ளைன் ஆகி நம்ம ரோமன் பவர் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஹெலனிஸ்டிக் பீரியட்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்கிக் பீரியட்ல முக்கியமான ஆத்தர் யாருன்னா ஹோமர். ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் எபிக் போயட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவரோட 2 ஒர்க் நான் கிரேட் எபிக்ஸ்ன்னு சொன்னேன், இலியட் அண்ட் ஒடிசி. இது ரெண்டுமே வந்து ட்ரோஜன் வாரை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இலியட் அப்படிங்கிறது வந்து ட்ரோஜன் வார் பேஸ் பண்ணி வரும். ஒடிசி அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரோஜன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படி வந்து அவரோட கிங்டம்க்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ரிட்டர்ன் ஆக 10 இயர்ஸ் ஆகும். அந்த 10 இயர்ஸ்ல அவர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாரு, எப்படி அவர் கிங்டம்க்கு ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டோரி. ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி எப்படி பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த 2 ஸ்டோரிஸும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு சர்விங் வெஸ்டர்ன் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வெஸ்டர்ன் லிட்ரேச்சர். ஸோ வெஸ்டர்ன் எபிக்ஸ் ரொம்ப பழைய வெஸ்டர்ன் எபிக்ஸ்ன்னு வந்து இதை சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒர்க் இது. ஸோ இதோட டீட்டெயில்டு ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த இதுக்கு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் என்னென்னா ட்ரோஜன் வார் தான். ஸோ ட்ரோஜன் வார் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் வரும். சாரி நான் கேமரா. ஓகே, ட்ரோஜன் வார்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பெரிய டவுட் வரும். ஸோ ட்ரோஜன் வார் அப்படின்னா என்னன்னா வந்து கிரீக்குக்கும் ட்ரோஜன் அப்படிங்கிற 2 நாட்டுக்கும் வந்து சண்டை வரும். ஸோ ஹெலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க ட்ராயிலேருந்து. ட்ராயை தான் வந்து நம்ம ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராயை வந்து ட்ராயில் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்படி தூக்கிட்டு வந்தோன்னா 2 நாட்டுக்கும் வந்து சண்டை வரும். சண்டை வந்தோன்னா கிரீக் தான் வந்து கடைசியில் ஜெயிக்கும். கிரீக் தான் வந்து இந்த வாரில் வந்து ஜெயிக்கும். ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒரு ட்ராஜடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு உள்குத்து வேலை பார்ப்பாங்களே. ஸோ கடைசியாக இப்போ அவங்க வந்து தோக்குற மாதிரி இருப்பாங்க. கிரீக் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அந்த வாரில் வந்து தோக்குற மாதிரி இருப்பாங்க, ட்ராய் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ட்ரிக்கு பயன்படுத்திடுவாங்க. ஸோ அந்த ட்ரிக் மூலிமா வந்து ஜெயிக்கிற மாதிரி இந்த ட்ராயை வந்து தோக்கடிச்சு கிரீக் வந்து ஜெயிச்சிருவாங்க. இந்த வார் மட்டுமே வந்து 10 இயர்ஸ் கிட்ட நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10 இயர்ஸ் கிட்ட நடக்கும். ஸோ இந்த வாரில் வந்து இப்படி தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ரொம்ப ட்ரிக் யூஸ் பண்ணி. ஸோ ட்ராய் தான் வந்து ஆக்சுவலி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து கிரீக் வந்து ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ எல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, ட்ரிக் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஸோ ட்ரோஜன் வார். ஸோ நான் சொன்ன மாதிரி
அந்த வார். ஸோ ஹெலன் வந்து ட்ராய் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹெலன்கிறது தான் அந்த பொண்ணு. ஸோ அவங்கள வந்து ட்ராய், அவங்க வந்து க்ரீக்கை சேர்ந்தவங்க, அவங்கள வந்து ட்ராயில் இருக்கவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ க்ரீக்குக்கும் ட்ரோஜன்ஸ்க்கும் 10 years வார் நடக்கும். க்ரீக் அந்த ட்ரோஜன்ஸ் தான் ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்க, பட் க்ரீக் வந்து ஜெயிச்சிடும். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரிக் தான் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற ட்ரிக். ஸோ இதுதான் இலியட் அண்ட் ஒடிசியோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரீக் ட்ராமா. ஸோ இது வந்து கிளாசிக்கல் பீரியட்குள்ளே இப்போ நம்ம வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆர்கிக் பீரியட், நெக்ஸ்ட் கிளாசிக்கல் பீரியட்குள்ளே வரும். ஸோ கிளாசிக்கல் பீரியடில் வந்து நமக்கு வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் ஃபிலாசபி வரும், ட்ராமா வரும், காமெடி வரும், ட்ராஜடி வரும். ஸோ எல்லாமே தியேட்டர் டெவலப் ஆகும், எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் வரும். ஸோ கிரிட்டிசிசம் வரும், நம்ம அரிஸ்டாட்டில் வருவார், பிளாட்டோ வருவார். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் வருவாங்க. ஸோ ஃபிலாசபி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் போக தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ட்ராமாஸ்லேருந்தே போவோம். ஸோ கிளாசிக்கல் ட்ராமாஸ். ஸோ ட்ராஜடினா எப்பயுமே உங்களுக்கு தெரியும், சீரியஸாக இருக்கும், அவங்களோட சஃபரிங்ஸை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தலையெழுத்து கடைசியாக அவங்க வந்து ஏதாவது அவங்க தப்பு பண்ணி கடைசியில் அவங்க இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராஜடி முடியும். காமெடியை வந்து எப்பயுமே ஹியூமரஸாக இருக்கும், ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் சொசைட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து காமெடிஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் வந்து காடஸ் டைனோசிஸை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க. ஸோ காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து நல்லா ட்ராஜடி பண்ணவங்களுக்கும் காமெடி பண்ணுறவங்களுக்கும் அந்த ட்ராமாஸ் எடுத்தவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இப்போ நம்ம கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக அவார்ட் வாங்கின ஆள் யாருன்னா ஏஸ்குலஸ் தான். ஸோ ட்ராஜடிக்கு. ஸோ அவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ட்ராஜடின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பின்னாடி அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்ரீக் ட்ராஜடியன்ஸ் இருக்காங்களா? ஓகே, க்ரீக் ட்ராமா, அதுக்கப்புறம் க்ரீக் ட்ராஜடியன்ஸ். ஸோ இதில் தான் சொன்ன மாதிரி ஏஸ்குலஸ், ஸோ ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி. ஸோ இவர் தான் வந்து செகண்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இதுக்குள்ளே ட்ராமாக்குள்ளே கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் கோரஸ்ன்னு பேசுவாங்க, அவங்களே ஆக்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி இருந்தது. ஸோ செகண்ட் 2 பேர், கோரஸும் ஒரு ஆக்டரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தது ஏஸ்குலஸ். அதே சோஃபோக்குலஸ் எப்படி கொண்டு வருவார்னா, ஒரு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, 3 ஆக்டர்ஸ் இருப்பாங்க, மோர் தென் 3 ஆக்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து, இப்போ ஒரு கோரஸ் 2 ஆக்டர்ஸ் இல்லை 3 ஆக்டர்ஸ், அந்த மாதிரி மோர் தென் 3 ஆக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து சோஃபோக்குலஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏஸ்குலஸ் வந்து ரொம்ப அவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னா வந்து நம்ம ஒரஸ்டியன் ட்ரியாலஜி தான் சொல்லுவோம். அதில் 3 ஒர்க்ஸ் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணாம், நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பம். ஸோ ஒரஸ்டியன் ட்ரியாலஜி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்த சோஃபோக்குலஸ் வந்து அவரோட முக்கியமாக வந்து அவர் ரொம்ப ட்ராஜடியில் வந்து சூப்பராக எழுதுவார். ஸோ அதிகமாக அவார்ட் வாங்குறது ஃபஸ்ட்டு ட்ராஜடி எழுதுனது எல்லாமே ஏஸ்குலஸ் தான். இவரோட சோஃபோக்குலஸோட முக்கியமான ட்ராஜடிஸ் என்னென்னா ஒடிப்பஸ் ரெக்ஸும் ஆன்டிகோனும். ஸோ ஒடிப்பஸ் ரெக்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா ஒடிப்பஸ் டைரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒடிப்பஸ் ரெக்ஸுங்கிறது லாட்டின் நேம். ஸோ ஓகே, லாட்டின் நேம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராஜடியன் யாருன்னா யூரிபிடஸ். ஸோ யூரிபிடஸ் இவரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராஜடியன். இவர் 90 playsக்கு மேலே எழுதியிருக்காரு. ஸோ இவரோட முக்கியமான ட்ராஜடி என்னன்னா மேடா, அப்புறம் ட்ரோஜன் உமன், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ 1, 2 இல்லை, இவரும் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரொம்ப குழப்பம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே, க்ரீக் தேட்டர்ஸ். ஸோ க்ரீக் தேட்டர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஸோ தேட்டர், ஷேக்ஸ்பியர் தேட்டர் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஷேக்ஸ்பியர் தேட்டர்னா குளோப் தேட்டர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. குளோப் தேட்டர், பிளாக் ஃபாரஸ்ட் தேட்டர், என்னென்ன தேட்டர் இருக்கோ எல்லா தேட்டரும் நம்ம படிச்சிருப்போம். த தேட்டர், ஸோ எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தேட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அதுதான் இது க்ரீக் தேட்டர். ஸோ தேட்டர் ஆர்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேட்ரான், ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம சீட்டிங் ஏரியா. ஸோ இது வந்து தேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது சர்க்குலர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ், நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம்ல அந்த இடம். கோரஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ளே நடக்க போனால் இப்போ இந்த இது நடக்க போகுது அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்களா, அவங்க கோரஸ். ஸோ வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அதை ஸ்கீனிங், பேக்ரவுண்ட் பில்டிங். ஸோ மேக்கப் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பேக்ரவுண்ட் ஏரியா. ஸோ ப்ரொசீனியம் அப்படிங்கிறது ஆக்டிங் ஏரியா. ஸோ இதுதான் வந்து தேட்டரோட ஸ்ட்ரக்சர். ஓகே,
அடுத்த சோஃபோகுலஸ். நம்ம வந்து ஏஸ்குலஸ் பார்த்தோம். சோஃபோகுலஸ் அவரோட முக்கியமான நான் 2 ட்ரியாலஜி சொல்லியிருந்தேன், முக்கியமான 2 ஒர்க் சொல்லியிருந்தேன். ஸோ 3 ஒர்க்கில் இருக்கு. ஓகே, ஒடிபஸ் ரெக்ஸ், ஒடிபஸ் அட் கோலன், ஆன்டிகோன், இதுதான் அவரோட ட்ரியாலஜி. ஸோ எப்படி வந்து ஏஸ்குலஸ்க்கு வந்து ட்ரியாலஜி இருக்கோ, அது ஒரஸ்டியன் ட்ரியாலஜின்னு இருக்கோ, அதே மாதிரி இவருக்கு ஒரு ட்ரியாலஜி இருக்கு. அந்த 3 ட்ரியாலஜி ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். ஒடிபஸ் ரெக்ஸ், ஒடிபஸ் அட் கோலன்ஸ், ஆன்டிகோன், இது 3மே வந்து மீன்ஸ் ட்ரியாலஜி ஒர்க். ட்ரியாலஜி அப்படின்னா என்னன்னா 3 ஒர்க்ஸ் ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று எப்படி நம்ம இப்போ இலியட் அண்ட் ஒடிசி பார்த்தோம், பார்ட் 1 பார்ட் 2, அந்த மாதிரி இந்த பார்ட் 3 3 பார்ட் வரும். ஸோ அதான் ட்ரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஒர்க், ஓகே, இந்த 3 ஒர்க் வரும். ஸோ மேக்ஸிமம் இவரோட இதெல்லாம் வந்து ஃபேட்டு, ஸோ ஹியூமன் வில் இப்படி, ஹியூமனுக்குனா இப்படி தான், ஸோ அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இப்பெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பண்ண தப்புக்கு அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் வச்சு எழுதியிருப்பாரு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ட்ராஜடி. அடுத்தது காமெடிக்குள்ளே போக போகிறோம். காமெடியை வந்து 2ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீரியடில் ஓல்டு காமெடி ஒன்று, நியூ காமெடி ஒன்று. ஸோ ஓல்டு காமெடி யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அரிஸ்டோஃபேனஸ். நீங்கள் இவர் அரிஸ்டாட்டிலோட குழப்பிக்காதீங்க. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து கிரிட்டிசிசம், அரிஸ்டோஃபேனஸ் வந்து காமெடி. ஸோ நான் கிளாசிஃபை பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஓல்டு காமெடிக்கும் நியூ காமெடிக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஓல்டு காமெடினா எப்படி இருக்கும்னா பொலிட்டிக்கல் சட்டையர் பேஸ்டாக இருக்கும். நியூ காமெடிஸ் எப்படி இருக்கும்னா ஃபேமிலி லைஃபு, லவ், அப்படி ஒரே ஜாலியாக போகும். ஓல்டு காமெடியெல்லாம் நம்ம பொலிட்டிக் எப்படி நாடு இப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஓல்டு காமெடியில் வந்து 2-3 ஒர்க் இருக்குது. ஸோ நான் 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். த கிளவுட்ஸ், ரிசிஸ்ட்ரா, த ஃப்ராக், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது அவர் எழுதுனது, அரிஸ்டோஃபனஸ் எழுதுனது. நியூ காமெடி மெனண்டர். ஸோ இவர் வந்து பேசிக்காக அவருக்கு ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப டீப்பாக வேண்டாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல, ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணல. ஸோ இவரது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கோங்க. ஸோ மெண்டரோட நியூ காமெடி தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸாக டெவலப் ஆகுது. ஸோ நீங்கள் பின்னாடி படிப்பீங்க காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு. ஸோ அது எங்கேருந்து வந்திருக்குன்னா இவரோட மெனாண்டரோட நியூ காமெடியிலேருந்து தான் டெவலப் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, கிரீக் ஃபிலாசபி. ஸோ ஃபிலாசபிக்குள்ளேயே வந்தாச்சு. ஓகே, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் தான் கொஷினிங் அண்ட் எத்திக்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணது. ஸோ பிளாட்டோனாலே டைலாக் தான்ப்பா. டைலாக்ஸ் வந்து 36 டைலாக்ஸ் எழுதியிருப்பார் இவர். ஸோ அகாடமி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து இவர் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஸோ நிறையா பேர் அங்கே படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 36 டைலாக்ஸ் இருக்குல்ல, அதில் 2 டைலாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரிபப்ளிக், சிம்போசியம், நிறையா இருக்கும். சிம்போசியம், அப்புறம் மெனோ, நிறையா இருக்கும். ஸோ தேட்ரோட்ரோஸ், ரிம்யூஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் 36 டைலாக்ஸ் என்னன்னு. ஸோ வந்து ஆக்சுவலி அது ஃபிலாசபி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ வந்து அவர் ஃபிலாசபி வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா டைலாக் மேனரில் சொல்லியிருப்பார். ஸோ வந்து சாக்ரட்டிஸும் வேற யாரோ ஒருத்தரும் பேசுகிற மாதிரி இந்த டைலாக்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, சாக்ரட்டிஸ் மேலே இருக்கார்ல, பிளாட்டோக்கு முன்னாடி ஃபிலாசபர். ஸோ அவரும் இன்னொரு யாரோ ஒருத்தவங்களும் பேசிக்கிற மாதிரி இந்த டைலாக்ஸ் இருக்கும். பட் ஃபிலாசபிக்கல் டைலாக்ஸ். ஸோ ஓகே, அரிஸ்டாட்டில். ஸோ இவரும் வந்து ரொம்ப முக்கியமானவர் நம்ம கிரிட்டிசமில். ஸோ லாஜிக் அண்ட் கிரிட்டிசம். ஸோ இவரும் வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ 27 டைலாக்ஸ் இவர் எழுதியிருக்காரு. ஸோ நான் மென்ஷன் பண்ணல, எழுதிக்கோங்க. ஸோ இவரோட முக்கியமான ஒர்க்ஸ் வந்து போயட்டிக்ஸ், எத்திக்ஸ், பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாரு. இவரும் வந்து ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சிருப்பாரு, லுசீனியம்னு. ஸோ இவரும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பார், லுசீனியம்னு. அப்புறம் இவரோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஓகே 13 years old அலெக்சாண்டர் அப்படிங்கிற. ஸோ நம்ம அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து இவர் வந்து டீச்சராக இருந்திருப்பாரு நம்ம அரிஸ்டாட்டில். ஸோ டீச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இவரை வந்து டீச்சராக வந்து அந்த கிங்குக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகே, முக்கியமான அரிஸ்டாட்டில் பற்றினா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து போகிறது வந்து ரோமன் லிட்ரேச்சர். கிரீக் முடிஞ்சிச்சு, அடுத்து ரோமன் லிட்ரேச்சர்.
ஸோ கிளாசிக்கல் பீரியடோட உங்களுக்கு க்ரீக் முடிஞ்சிடும். அடுத்து ரோமன் லிட்ரேச்சர். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து க்ரீக்கோட கல்ச்சர் டாமினன்ஸ் இருக்கும், பட் ரோமன் வந்து ரூலுக்கு வந்து இப்போ தான் உள்ளே வராங்க. ஸோ ரோமன்னா யாருப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஸோ ரோமன்னா யாருமே இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஜூலியஸ் சீசர். ஸோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீசர் ஃப்ரெண்டே குத்தி கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட ஸ்டோரிஸ் தான் வந்து இதில் வரும். ஸோ ரோமன் லிட்ரேச்சரில் அவரது வந்து வரும். ஸோ ஸ்டார்டிங்கே அவரோட ஸ்டோரி தான் வரும். ஸோ ஏர்லி ரோமன் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரோமன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து க்ரீக் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டு பார்த்தா க்ரீக் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் ஏஜ் அகஸ்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது எம்பையர், டியூட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப பேக்ஸ் ரோமா அப்படின்னா என்னென்னா பீஸ். ஸோ ரோமன் பீஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த கிங் நினச்சிருப்பாரு. ஸோ அந்த கிங் யாருங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த ரோமன் பீரியட் போயட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ரோமன் பீரியட் வந்து எப்படி யார் ரூல் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் பிபிடியில் வைக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ வந்து நான் அப்படியே சொல்லிட்டு நோட்ஸை எழுதிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஏர்லி ரோமன் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏர்லி ரோமன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா நம்ம ஜூலியஸ் சீசர், பாம்பே, கேர்கசஸ் அப்படிங்கிற 3 பேர் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷனில் தான் மிஸ்டேக் இருந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்க. லிட்ரேச்சரில் ரொம்ப புலமையாக இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷனில் மிஸ்டேக் இருந்தால் சாரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஓகே, சீசர். ஸோ இவர் ஜூலியஸ் சீசர் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டே வந்து அவரை கொன்றுவார். ஐட்ஸ் ஆஃப் மார்ச் 15th மார்ச்சில் வந்து அவரை கொன்றுவாங்க 44 BCயில். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து சிவில் வார் நடக்கும். ஸோ இப்போ யாராவது இறந்துட்டாங்க, அவர் ரொம்ப இந்த டைமில் பாப்புலராக இருப்பார். ஸோ வந்து அவர் மேலே பொய்யா பழி போட்டு ஸோ அவரை வந்து அவங்க ஃப்ரெண்டே வந்து குத்தி கொண்டுருவாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. யூ2 அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் அவர் ஃப்ரெண்டை பார்த்து. ஸோ இந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 15th மார்ச் அப்போ 44 BCயில் வந்து அவர் வந்து இறந்துருப்பார். ஸோ அவர் இறந்தோன்னே அவரை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து நம்ம ரிபப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் அவரை சப்போர்ட் பண்ணாத இருப்பாங்களா இன்னொருத்தவங்க, அவங்க 2 பேத்துக்கும் சிவில் வார் நடக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆகும்னா வந்து இன்னொரு கிங் வந்து ரூலுக்கு வருவாங்க. ஸோ அடுத்த 3 பேர் வருவாங்க. ஸோ ஆண்டோனி, ஆக்டவியம் அண்ட் லெப்பிடஸ் அப்படின்னு 3 பேர் வருவாங்க. ஸோ மார்க் ஆண்டனி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மார்க் ஆண்டனி வில்லன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, மார்க் ஆண்டனி. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரூலுக்கு வருவார். ஸோ இவர் வந்தோடனே வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து கிளியோபெட்ரா அப்படின்னு வந்து இந்த ரொம்ப அழகா ஒரு பொண்ணு இருப்பாங்க, குயின், ரொம்ப பியூட்டிஃபுல் குயின் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளியோபெட்ரா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து எஜிப்டோட குயின். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பேட்டில் ஆஃப் ஆக்டிவியம் அப்படின்னு ஒரு பேட்டில் நடக்கும். ஸோ யாருக்கும் நடக்கும்னா மார்க் ஆண்டனிக்கும் நம்ம ஆக்டிவஸ் சீசருக்கும் நடக்கும். ஸோ ஆக்டிவஸ் சீசர் யாருன்னா ஆண்டனிக்கு அடுத்த ரூல் பண்ண போறவர். ஸோ ஆண்டோனி, ஆக்டிவியம், அப்புறம் லெப்பிடியஸ் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவஸ் சீசருக்கும் நம்ம மார்க் ஆண்டனிக்கும் ஃபைட் நடக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜூலியஸ் சீசர், பாம்பே இவங்கெல்லாம் பார்த்தோம்ல, இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, சீசர் இறந்துட்டாரு, மற்ற 2 பேத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பொய் சொல்லி தான் வந்து சீசரை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு, சீசரோட ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட வந்து அவர் பேசுவார். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறையா சப்ஜெக்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க 2 பேரும் மலை மேலே இருந்து ஸோ அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துருவாங்க ஒருத்தவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் இறந்துருவாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் தான் இந்த ரூல் வரும். ஸோ ஆண்டோனி, ஆக்டிவியம் இவங்க ரூல் வரும். ஸோ மார்க் ஆண்டனியும் வந்து ஆக்டிவியஸ் சீசர் 2 பேர் சண்டை போடுறப்ப வந்து பேட்டில் ஆஃப் ஆக்டிவியம் 31 BCயில் சண்டை போடுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு அந்த 31 BCயில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் ஆக்டிவியம் ஆக்டிவஸ் சீசருக்கும் மார்க் ஆண்டனிக்கும் நடக்கும். ஸோ அந்த பேட்டில் வந்து மார்க் ஆண்டனி தோத்துருவார். கிளியோபெட்ராவும் மார்க் ஆண்டனி 2 பேரும் இறந்துருவாங்க. ஸோ இப்போ ரூலுக்கு வர்றது யாருன்னா ஆக்டிவஸ் சீசர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் எம்பையர் ஆஃப் ரோம். ஸோ இவரை தான் வந்து நம்ம எப்படி வந்து கூப்பிடுவோம், ஸோ எப்படி வந்து அவங்கவுங்க வந்தோன்னு ஒரு பேர் மாறும்ல, ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பேரை மாற்றிக்கிட்டாரு. இவர் தான் அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த பீரியடை வந்து ஸோ இதுதானே ஓகே அகஸ்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஏன் அகஸ்டன் பீரியட் சொல்கிறோம்னா ஸோ அகஸ்டஸ் சீசர் வந்து இந்த பீரியடை வந்து ரூல் பண்ணனால இது அகஸ்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓகே அகஸ்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அகஸ்டஸ் சீசர் ரூல் பண்ணுவார். ஸோ இவர் தான் ரோமன் பீஸ் வேணும், பேக்ஸ் ரோமா வேணும் அப்படின்னு சொல்லி, ரோம்னா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா இவர் தான். ஸோ அகஸ்டஸ் சீசர் தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மேஜர் ரோமன் போயட்ஸ், ஸோ ரோமன் பீரியடில் இருந்த போயட்ஸ் வெர்ஜில். ஸோ வெர்ஜில் வந்து நிறைய எழுதியிருக்காரு, பாஸ்டோரல் போயட்ரி எழுதியிருக்காரு. இவர் ஃபாதர் ஆஃப் பாஸ்டோரல் போயட்ரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவரோட முக்கியமான எப்பிக் என்ன அப்படின்னா எனிட். ஸோ த எனிட் தான் இவரோட முக்கியமான எப்பிக். ஸோ இது 12 புக்ஸாக இருக்கும். ஹோமரோட இலியட் ஒடிசே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த எப்பிக் வந்து எப்படி என்ன ஸ்டோரி பேஸ், இப்போ எப்படி இலியட் அண்ட் ஒடிசே வந்து ட்ரோஜன் வரும், இது என்ன பேஸில் இருக்குன்னா ஏனஸ் வந்து, ஸோ ஏனஸ் அப்படிங்கிற வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ட்ரோஜன் வார் நடந்து அதுலேருந்து ரெஃப்யூஸ் பண்ணி அந்த நாட்டை விட்டு வெளியேற்றினவங்க எல்லாம் வந்து ஏனஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியும், ஸோ அப்படி தேடி போயிட்டு அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அப்புறம் ஒரு கடற்கரை இட்டாலியில் இருக்க ஒரு ஷோரை வந்து அவங்க போய் அடையிறப்ப ஸோ அவங்க வந்து சிட்டி ஆஃப் ரோம் அப்படின்னு ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இந்த ஸ்டோரி வரும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதுதான். அவங்க வந்து இட்டாலியன் ஷோருக்கு போகிறப்ப ஸோ அவங்க வந்து சிட்டி ஆஃப் ரோம் அப்படிங்கிற வந்து ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரிஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி இப்படி தான் வரும். ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப அங்கே இருக்க முடியாமல், ஏனஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க முடியாமல் ரெஃப்யூஜிஸாக வெளியேறி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப இட்டாலியன் ஷோரில் வந்து இது பண்ணுறப்ப அவங்க ஒரு சிட்டி, ரோம் அப்படிங்கிற ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஹொரஸ். ஸோ இவர் வந்து நம்ம முக்கியமாக என்ன எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா வந்து, ஸோ ஓகே சாரி, நான் இப்போ வெர்ஜிலில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன். வெர்ஜிலில் வந்து டான்டேஸ் டிவைன் காமெடி அப்படின்னு நீங்கள் பின்னாடி ஒரு ஒர்க் பிடிப்பீங்க, டான்டேவோட டிவைன் காமெடின்னு. ஸோ வெர்ஜில் வந்து அந்த இடத்துல வருவார், இந்த ஆத்தர் வந்து அங்கே வருவார். நான் வரப்போ மென்ஷன் பண்ணுறேன், பட் இங்கே சொல்லிடுறேன். ஸோ அந்த ஆத்தர் அங்கே வருவார். ஸோ எதுக்குப்பா வராரு அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். ஸோ வந்து டான்டே வந்து கைட் பண்ணுறதுக்கு வருவார், ஹெல்லேருந்து ஹெவனுக்கு வந்து எப்படி போகிறது அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ ஹெல்லேருந்து ஹெவன் வரைக்கும் ஃபுல்லாக அவர் கைட் பண்ண மாட்டார், கொஞ்சம் தூரம் தான் கைட் பண்ணுவார். ஸோ அது எப்படி எவ்வளோ தூரம் எங்கே கைட் பண்ணுறாரு, எந்த இடத்துல கைட் பண்ணுறாரு, ஸோ அவர் எப்படி கைட் பண்ணுறாரு எல்லாமே நீங்கள் அந்த இதில் ஸ்டோரி டான்டேஸ் டிவைன் காமெடியில் பார்ப்பீங்க. ஸோ கைடாக வருவார் அவர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துல வரப்போ சொல்கிறேன். ஸோ ஓகே, எடுத்து நெக்ஸ்ட் ஹொரேஸ். ஸோ ஹொரேஸ் வந்து ஓட்ஸ் எழுதியிருப்பாரு. அவர் ஓட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோஸ்டோபிக்காக இருக்கும், சேம் ஸ்டான்ஸா, ஓடு ஃபுல்லாக ஒரே மாதிரி ஸ்டான்ஸாவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சட்டையஸ் எழுதியிருப்பாரு. ஸோ சட்டையஸ் எழுதியிருப்பாரு. சட்டையஸ் எப்படி இருக்குன்னா ஒருத்தரோட மிஸ்டேக்கை வந்து நம்ம காமெடியாக சொல்கிற மாதிரி இருக்கும் சட்டையர். ஸோ எபிஸ்டலும் எழுதியிருப்பாரு, லெட்டர்ஸ், ஆக்சுவலி இட் இஸ் லெட்டர்ஸ், அந்த மாதிரி எபிஸ்டலும் எழுதியிருப்பாரு. நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஓகே, எபிஸ்டல்ஸும் எழுதியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாருன்னா வந்து ஓவிட். ஸோ இவர் வந்து மெட்டோமார்ஃபாசிஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருப்பாரு. முக்கியமான ஒர்க் வருதுன்னா அதுதான். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 200 ஸ்டோரிஸ் இருக்கும், டெய்ல்ஸ் இருக்கும், 200 ஸ்டோரிஸ் இருக்கும், கிரீக் அண்ட் ரோமன் மைத்தாலஜியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் த ஆர்ட் ஆஃப் லவ் அப்படின்னு லவ்வை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருப்பா. இவர் வந்து அதிகமாக லவ் போயம்ஸ் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இவருக்கு அடுத்தது இருக்க ஆத்தர் யார் அப்படின்னா வந்து செனேக்கா த யங்கர். ஸோ இவர் வந்து ட்ராஜடி சம்மந்தப்பட்ட எழுதுவார். ஸோ இவரை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இவர் பேரை வச்சே ஒரு ட்ராஜடி வருது, செனேக்கா ட்ராஜடி அப்படின்னு வரும். ஸோ இவர் தான் வந்து இந்த ட்ராஜடிக்கு வந்து ஃபவுண்டராக இருப்பார். ஸோ அதனால இவர் பேர் வச்சு இந்த ட்ராஜடி வரும். ரிவெஞ்ச் ட்ராஜடி, த செனேக்கன் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு வரும். எப்போ வரும்னா மிடில் 16th century, அதாவது மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ அந்த பீரியட்ஸ் தானே, அந்த மிடில் இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் வரும். ஸோ ரிவெஞ்ச் ட்ராஜடி, செனேக்கன் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு வரும். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான ட்ராஜடி பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார். இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் ஒர்க்ஸ்லாம் சொல்லி குழப்பல. ஸோ ட்ராஜடி சம்மந்தப்பட்டு எழுதியிருப்பாரு, ரொம்ப ரிட்டாரிக்கலாக எமோஷ்னலாக எழுதியிருப்பாரு. அடுத்த பிளாட்டஸ், ஸோ இவரும் காமெடி. ஸோ அடுத்த வர டெரன்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து காமெடி ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஐடென்டிட்டி மிஸ்டேக் ஆனது. ஸோ இப்போ 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி வேணால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிளாட்டஸோடது சொல்கிறேன். மெனான்சிமி அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதில் வந்து 2 பிரதர்ஸ் வந்து செப்பரேட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க யாருன்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது. ரொம்ப கொலாபரேஷன் நடக்கும், என்னென்னமோ ஸ்டோரிஸ்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். கடைசியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி, ஸோ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து யாராவது ஒரு
ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க புவராக இருக்கிறவங்கள லவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா காமிக்கலான விஷயங்கள் நிறையா வந்து இவரும் அந்த டெரன்ஸும் எழுதியிருப்பார். ஸோ ஓகே, உங்களோட முக்கியமான ஒர்க்ஸ்லாம் அது அவ்வளோதான். ஸோ முக்கியமாக சொல்லிக்கிற அளவுக்கு இதுதான். அப்புறம் வந்து சிசாரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ நான் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, நான் மென்ஷன் பண்ணல. சிசாரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா வந்து ஃபவுண்டர் ஆஃப் சிசாரியோன் ரெட்டாரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெல்லிங் வேணால் சொல்லிடுறேன். CICERO, ஆத்தர் பேர் சிசாரியோ. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் சிசோரியன் ரெட்டாரிக்ஸ், CICERONIAN ரெட்டாரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இவர் வந்து என்னென்ன ஃபேமஸான ஒர்க்ஸ் எழுதியிருப்பாருன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பார். ஆன் ஆர்கியூமெண்ட், ஆன் த காமன்வெல்த், ஆன் த லாஸ், இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பார். ஸோ இதுதான் வந்து கிரீக்கோ ரோமன் பீரியட். ஸோ கிரீக்கோ ரோமன் பீரியடு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா, ஷார்ட் ஃபார்ம். ஸோ எபிக் நம்ம என்ன பீரியட் பார்த்தோம், ஆர்கிக் பீரியட், எபிக் ஹோமர், இலியட், ஒடிசே. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் பீரியடில் ட்ராஜடி, எஸ்குஃபிலஸ், சோஃபோக்கிலஸ், யூரிபிடஸ். ஸோ காமெடி, அரிஸ்டோஃபனஸ், மெண்டல். ஃபிலாசபி நீங்களே உங்களுக்கே தெரியும், சாக்ரட்டஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஸோ ரோமன் பீரியட்குள்ளே வரும். ஸோ கிளாசிக்கல் பீரியட் முடிஞ்சு ரோமன் பீரியட், ஜூலியஸ் சீசர் எல்லாம் பார்த்தோம்ல, மறந்துடாதீங்க. ஸோ ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் ரூலுக்கு வருவார். ஸோ மார்க் ஆண்டனி ஜெயிச்சு. ஸோ அந்த பீரியடில் வந்து இருந்த ஆத்தர்ஸ் யாருன்னா வெர்ஜில், ஹொரேஸ், ஓவெட், ஸோ செனேகா த யங்கர். ஸோ எல்லாமே அந்த பீரியடில் இருந்த ஆத்தர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிரீக்கோ ரோமன் பீரியட். ஸோ முடிஞ்சிச்சு கிரீக்கோ ரோமன் பீரியட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும், நீங்கள் எனக்கு ஒவ்வொரு கதையும் சொல்லுங்கள் அப்படின்னா கூட நான் சொல்ல ரெடி. பட் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட் அண்ட் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெட் செட் பேப்பர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, டெய்லியும் பாருங்கள். படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, டெய்லியும். ஸோ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு மெமரி ஆயிடும். ஸோ நீங்கள் டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும், ரீகால் பண்ணணும்ல. அன்னைக்கு வீடியோஸ் வரது அன்னைக்கு பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு புது வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஸோ இதை வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ அப்படியே படிச்சுட்டே போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஈஸி தான், நான் கஷ்டம்னு சொல்லலாம், பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வேணும். கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. பேப்பர் 1 வீடியோஸ் நாளையிலேருந்து போடுறேன். ஸோ பேப்பர் 1 வீடியோ ஒன்று வரும், பேப்பர் 2 வீடியோ ஒன்று வரும், நாளையிலேருந்து வரும். ஸோ இன்னைக்கு வந்து பேப்பர் 2 வீடியோ ஸ்டார்டிங். ஸோ கிரீக்கோ ரோமன் பீரியடோட ஸ்டார்டிங். நாளைக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ரெடியாக வாங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்க்கு ஈஸியாக தான் இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். அது இந்த பீரியட் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த பீரியட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ பாய் எல்லாத்துக்கும்.